السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإنك لعلى خلق عظيم. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: سموا باسمي ولا تكنوا بكنيتي، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவற்றமாக. ஆமீன். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வினடியார்களே, உலகெங்கிலும் புனித மிகுந்த ரபியுல் அவ்வலினுடைய முதல் பிறை பாக்கிய மிகுந்த ஜும்மாவின் நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பாக தந்திருக்கிறான். உலக வாழ்வில் சில விஷயங்களை நாம் எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்திருப்போம். அப்படி ஞாபகத்தில் வச்சிருக்கிற பொழுது சில விஷயங்கள் நாம் சொல்லுவோம், இது எவ்வளோ நான் தேர்ந்தெடுத்து எடுத்துன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நாம் சொல்லுவோம். சில விஷயங்களை சொல்லுவோம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து வச்சுக்க தெரியுமா, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாது, சில விஷயங்கள் நான் விட்டுத்தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா நம்ம அதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டிருப்போம். அந்த தேர்ந்தெடுப்பிற்காக வேண்டி நாம் நிறைய நிலைகளை கடந்து வந்திருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நபியாக இல்லை, அந்த நபியின் உம்மத்தாக நாம் கிடைக்க பெற்றிருக்கிற வேளையில் சில விஷயங்களை நாம் யோசித்தோமானால் அல்லாஹ் அக்பர், இவ்வளவு ஆச்சரியங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில் ஒவ்வொரு பகுதியும் நம்மால் யோசிக்க முடிகிறது. இந்த தேர்ந்தெடுத்தல் என்கிற வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நபியாக மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுத்து விட்டான் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பு எப்படி அமைய வேண்டும் என்பதில் ஆரம்பித்து அவர்களுடைய வாழ்வு நெடுகிலும் யார் யாரெல்லாம் அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவு செய்து வைத்து அவருடைய முடிவின் நிலை வரையும் யாரெல்லாம் கூட பயணிப்பார்கள் என்கிற அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார். அந்த வகையில் நாம் யோசித்து பார்த்தோமானால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பெயரை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு நாம் நிறைய பெயர்களை சொல்லுவோம். இருந்தாலும் முஹம்மத் என்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சூட்டப்பட்ட அந்த பெயருடைய தேர்ந்தெடுப்பு இருக்கிறதா அல்லவா? அல்லாஹ் அக்பர். நாமே சொல்லுவோமே இல்லையா, குழந்தைக்கு எத்தனை பேருங்க பார்க்குறது, அந்த அச்சத்தில் கேட்டேன், இவர்கிட்ட கேட்டேன், இந்த நெட்டில் பார்த்தேன், அந்த நெட்டில் பார்த்தேன், அதில் பார்த்தேன், இதில் பார்த்தேன், கடைசியில் இப்படி தாங்க அமைஞ்சுது. போன மாதம் ஒருத்தர் சொன்னார் மஹல்லாக்கார், என் பிள்ளைக்கு பேர் அவனே தேர்ந்தெடுத்துட்டான்னாரு. என்னடா அது, பிறந்த குழந்தை அவனே ஆமாங்க, என் பிள்ளைக்கு என் பிள்ளை அவனே பேரை தேர்ந்தெடுத்தான்னாரு. எப்படிங்க அவனே பேரை தேர்ந்தெடுப்பா அப்படின்னு? இல்லை, நீங்கள் ஒரு 4-5 பேர் கொடுத்தீங்களா, நாங்கள் ஒரு 4-5 பேரை பார்த்தோமா, அப்படி அதில் ஒரு 4-5 பேரை பார்த்து நானும் என் பொண்டாட்டி செலெக்ஷன் பண்ணோமா, கடைசியாக ஒரு 2 பேரை செலெக்ஷன் பண்ணி அவனை கூப்பிட்டு பார்த்தோம், ஒரு பேரை திரும்ப திரும்ப கூடும்போது சிரித்தான், அதனால் அவனே செலெக்ஷன் பண்ணால் முடிவு பண்ணிட்டோன்னா. பேர் வைப்பதில் அப்படி ஒரு சூழல் அமைகிற பொழுது அது காலத்திற்கும் அது நினைவில் நிற்கும். நான் சொல்லுவேன் இல்லையா, உன் பேர் அப்பாடா எவ்வளோ கஷ்டத்தில் செலெக்ஷன் பண்ண தெரியுமா,
உன் பேர் நீயே எடுத்துக்கிட்ட தெரியுமா, அந்த பேரை சொன்னால் உனக்கு முகத்தை அப்படி அப்படின்னு நம்ம சொல்லுகிற பொழுது அதை நினைத்து பார்க்கிற மாதிரி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் இந்த உம்மத்திற்கு அவர்கள் தான் நபியாய் வந்து சேர வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த பெயரோடு தான் வர வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்திருக்கிறான் என்பதை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் என்பதை சொல்லுவாங்க. அல்லாஹ் என்கிற பெயரை தனக்கு மட்டும்தான் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்ததினால்தான் கியாமத்து வரைக்கும் உலகத்தில் அல்லாஹ்ன்னு பேர் வச்சு எவனுமே இருக்க முடியாது. கியாமத்து வரைக்கும் உலகத்தில் அல்லாஹ் தனக்கு தானே பேர் வச்சு எவனுமே கூட கூப்பிட்டுக்க முடியாது. ஏன்னா தாம் பேரை தனக்கு மட்டும்தான் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்தான். ஆனால் தான் நான் ரப்பு என்று சொன்ன ஃபிரௌன் கூட ஆனால் ரப்புக்குமுல் அலான்னு சொன்னானே தவிர ரப்புன்னு சொன்னானே தவிர அல்லான்னு சொல்லலை. ஆனால் அல்லாஹ் பேசினா மூசா இஸ்லாமுக்கு கருத்து இன்னனி அனல்லா, நிச்சயமாக நான் தான் உங்களுடைய அல்லாஹ் பேசுகிறேன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வாழ்கிற கியாமத்து வரைக்கும் இது ஒரு ஆச்சரியம். அல்லாஹ் என்கிற பெயரை யாரும் தொட முடியாது. யாரும் தனக்கு தானோ அல்ல எந்த பொருளுக்கோ அல்ல எந்த நீயத்து எந்த செயலுக்கோ அல்லாஹ்னு பேரை வைக்க மாட்டான். அது மாதிரி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வர வேண்டும் என்று முடிவு செய்கிற பொழுது பெயரிலிருந்து அல்லாஹ் தேர்வு செய்ய ஆரம்பிக்கிறான். 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் தோன்றி 1,23,999 நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். கடைசியாய் வந்த முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குத்தான் முஹம்மது என்கிற பெயர் வைக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தில் வேற யாருக்கும் அந்த பெயர் யாருடைய சிந்தனையிலும் வைக்கப்படக்கூடாது என்பதை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் இப்படி கூட சொல்லுவான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்தவர்கள். மரியம் அம்மையாருடைய அவர்களுடைய ஆச்சரியத்தை பார்த்து விட்டு உனக்கு எப்படி இந்த நேரத்தில் இந்த பழம் கிடைச்சதுன்னு கேட்பாங்க. அல்லாஹ் தந்தான் சொன்ன உடனே உனக்கு பழம் தர முடிகிற பொழுது எனக்கு குழந்தை தர முடியாதா என்று மரியம் ஜக்கரியா துவா கேட்பாங்க. துவாவை ஏற்றுக்கொள்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தி இப்படி சொல்வான், யோசித்து பார்ப்பதற்காக. யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. அல்லாஹ் சொல்லுவான், ஜக்கரியா நபியே உங்களுக்கு நான் ஒரு ஆண் குழந்தையை யஹ்யா என்கிற பெயரோடு தர இருக்கிறேன் அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அக்பர். யாரும் ஆண் குழந்தை தரப்போறேன்னு அல்லாஹ் சொல்லலை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொன்னா யஹ்யா என்கிற ஒரு ஆண் குழந்தை நான் தரப்போறேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா, உலகத்தில் இது வரைக்கும் அந்த பெயர் வைக்கப்படலைன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உலகத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு தரப்போகிற அந்த யஹ்யா என்கிற பெயரை உலகத்தில் இது வரைக்கும் யாரும் வைக்கலைன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ ஒரு நபியின் பெயரில் 1,24,000 நபிமார்கள் பெயரில் ஒரு நபியின் பெயரை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிற காலம் வரை யஹ்யா என்கிற பெயர் இல்லை, உங்களுக்கு தான் அந்த குழந்தைக்கு தான் முதலாக அந்த பெயர் சூட்டப்படுதுன்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாத்தான்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பெயர் இந்த உம்மத்தினுடைய கடைசி நபிக்குத்தான் அது வர வேண்டும் என்பதனால் யாருடைய சிந்தனையிலும் அந்த பெயரை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரவிடாமல் தடுத்து வைத்து பாதுகாத்தான் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உம்மத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து தந்திருப்பது நபி மட்டுமல்ல, நபியின் பெயரை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான் என்றால் இந்த உம்மத்தினுடைய ஒவ்வொரு செயலிலும் இந்த உம்மத்தினுடைய ஒவ்வொரு நோக்கத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தேர்வு இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பெருமிதப்பட வேண்டும். நாம் நினைத்து உண்மையிலேயே பெருமிதப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு நுணுக்கமாய் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கொஞ்சமாக செதுக்கி கொண்டு வர்றான். வேதங்கள் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத் வேதம் இறங்குகிறது. தௌராத் வேதத்தில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை அஹ்யத் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்வான். தௌராத் வேதத்தில் ரசூலுல்லாஹ் பேர் அஹ்யத் என்று பதிவு செய்யப்படும். அஹ்யத் என்றால் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் இஹ்லாஸாய் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்கள் என்கிற பெயர் பொருத்தத்தோடு அஹ்யத் என்கிற பெயரை அல்லாஹ் பதிவு செய்வான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலங்கள் கடந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜபூர் வேதம் இறங்குகிறது. ஜபூர் வேதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாஹி என்கிற பெயரோடு சிலை வணக்கங்களை அழிப்பவர் என்கிற பெயரோடு இணை வைப்பதை அழிப்பவர் என்கிற பெயரோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வேதத்தில் பதிவு செய்வான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதத்தில் பதிவு செய்வான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்மத் என்கிற பெயரோடு பதிவு செய்வான். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலங்கள் நெருக்கமான காலம் வருகிற பொழுது சில அறிவு தீட்சியம் கிடைக்கப்பட்ட வேதத்தில் ரொம்ப பண்டித்துவம் நிறைந்தவர்கள் சில பேர் கண்டுபிடித்துக் கொள்வார்கள், கடைசியாய் வரப்போகிற நபியினுடைய பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கண்டுபிடித்துக் கொள்வார்கள். கண்டுபிடித்து அரபு தேசத்திலே முஹம்மது என்கிற பெயரில் தான் நபி வரப்போகிறார் என்று தெரிந்து
இமாம் காதி இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வரக்கூடிய நெருக்கமான அந்த காலத்தில் இந்த பெயரில் தான் நபி வரப்போறாருன்னு தெரிஞ்சு ஒரு 6 பேர் மட்டும் அந்த பெயரை தனக்கு சூட்டி கொண்டார் தன் பிள்ளைகளுக்கு. ஒரு 6 பேர் தன் பிள்ளைகளுக்கு. ஏன்னா முஹம்மதுங்கிற பெயரை சூட்டினா அந்த நபி முஹம்மதுங்கிற பெயரில் தான் வரப்போறார், ஒருவேளை என் பிள்ளைக்கு அந்த வாக்கியம் கிடைக்கலாம், ஒருவேளை என் பிள்ளைக்கு அந்த வாக்கியம் கிடைக்கலாம் என்று ஒரு 6 நபர்கள் தன் பிள்ளைகளுக்கு முஹம்மது என்கிற பெயரை சூட்டி வளர்க்கிறார்கள். காது இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ரசூலுல்லாஹ் வரைக்கும் அந்த பெயரை பாதுகாத்த ரப்புல் ஆலமீன் கடைசி நேரத்தில் இந்த பெயரில் தான் வரப்போறார் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துக்கு அறிவிப்பு செஞ்சதுன்னா, அல்லாஹு அஅலமு ஹைஸு யஜ்அலு ரிஸாலத்தஹ், அல்லாஹுக்கு தெரியும் தன் நபித்துவத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹ் முடிவு பண்ணா நபி வரப்போறார், நான் இந்த பேரில் வரப்போறான்னு சொன்னால் நபியை தேட ஆரம்பிப்பாங்க என்பதனால ரசூலுல்லாஹ் முஹம்மது என்கிற பெயரில் வரப்போகிறாள் என்கிற செய்தியை மட்டும் அல்லாஹ் சொன்னான். காலி இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, 6 பேர் முஹம்மது பேர் வச்சாங்க, ஆனால் ஒருத்தர் கூட அந்த பெயர் சொல்லி அழைக்கப்படலை. நாங்கள் சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு ஆச்சரியம். 6 பேர் வைக்கிறாங்க முஹம்மது. எதுக்கு? என் புள்ள அந்த அந்தஸ்துக்கு வரணும், என் பிள்ளைக்கு அந்த நபியுடைய பட்டம் கிடைக்கணும், என் புள்ள அந்த அந்தஸ்தில் உயர்ந்து வந்துடணும்னு பெற்றோர்களுக்கு ஆச்சரியம், ஆசை. அந்த ஆசையில் வைக்கிறாங்க. ஆனாலும் சொன்னாங்க 6 பேரும் முஹம்மது பேர் வைக்கிறாங்க, ஆனால் எந்த குழந்தையும் அந்த பெயரினால் அழைக்கப்படவே இல்லை. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான் அந்த பெயரோடு உலகத்தில் வருகிற பொழுது மக்கமா நகரம், ஏன் அரபுலகமே சேர்ந்து ஆச்சரியமாக கேட்டது. ஏன் அப்துல் முத்தலிப் இதுவரை நம்முடைய குடும்ப வழக்கப்படி உண்டான பெயர் இல்லாமல் புதிதாய் ஒரு பெயரை நீங்கள் வைக்கிறீர்களே என்கிற கேள்வியும் கூட அப்பொழுதுதான் முதலாக தொடுக்கப்பட்டது என்றால் காதி இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இதுதான் ஆச்சரியம், இதுதான் ஆச்சரியம். 6 பேருக்கு முஹம்மது வைக்கிறாங்க, ஏன்னு கேட்கல, ஏன்னா கூப்பிட கூட படலை. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு முஹம்மது என்று பெயர் வைத்த உடனேயே மக்கமாகவே சேர்ந்து கேள்வி கேட்குது, ஏன் இந்த பேரை வச்சிங்க? நம்ம குடும்பத்தில் உண்டான முன்னோருடைய பெயரை தானே வைப்போம், ஏன் இந்த பேரை வைக்கிறீங்கன்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டாங்கன்னு சொல்லுகிற பொழுது காது இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இந்த உம்மத்தினுடைய பாக்கியம் அதுதான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து இவர்கள் குழந்தையாய் பிறந்து இந்த பெயர் சூட்டப்பட்டு இந்த உம்மத்தில் இவர்கள்தான் நபி என்று அழைக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விரும்பினான். அவன் விரும்பியதினால் முஹம்மத் என்கிற பெயரை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிந்தனை கூட கொடுக்கலன்னாங்க, அந்த சிந்தனை கூட கொடுக்கலன்னாங்க சொல்லி ஆச்சரியமாக சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், பிள்ளைக்கு ஏதாவது பேர் வைக்கிற பொழுது, ஏங்க இந்த பேர் வச்சிங்க? அந்த அர்த்தம் சூப்பராக இருந்துச்சுங்க, அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அப்படின்னு பொதுவாக எல்லாம் சொல்லுமா இல்லையா? அந்த அர்த்தம் நல்லா இருந்துச்சு, வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சோம், அதனால் வச்சோன்னு சொல்லுமா இல்லையா? ஆச்சரியமாக சொல்லுவாங்க. உலகத்தில் எல்லா நபிமாரும் சிறப்பு வாய்ந்தவர்கள், எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் எல்லா நபிமார்களின் பெயரை விடவும் இந்த பெயருக்கு பொருத்தமாய் உண்டான ஒரு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு மனிதரை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாதுன்னாங்க. முஹம்மத் என்று சொல்கிற பொழுதே அவர் புகழுக்குரியவர் என்று சொல்கிற இந்த வார்த்தையில் ஆச்சரியமாக சொல்லுவாங்க, பெயர் வைத்து அந்த குழந்தைக்கு அந்த பரக்கத்து கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் பெயர் போன்று வாழ்க்கையும் புகழாகவே அமைந்தது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் பரக்கத்தாய் அமைந்ததும்பாங்க சொல்லி இஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹ், ராகிபுல் இஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, அரபியினுடைய வார்த்தையில் முஹம்மத் என்கிற பெயருக்குள்ளான ஹம்த் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதுதான் வேர் சொல். ஹம்த் என்றாலே புகழ்தல் அப்படிங்கிற அர்த்தம். அது முஹம்மத் என்கிற அந்த பெயராய் அது மாறி வருகிற பொழுது அந்த ஹம்த் என்கிற வார்த்தைக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்குதும்பாங்க. ராகிபுல் இஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹ், ஹம்த் என்கிற வார்த்தைக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு தெரியுமா? அந்த ஹம்த் புகழ் என்பது அந்த பெயரை வைக்கப்பட்டிருக்கிற மனிதருக்கு அந்த புகழ் சேரணுமாயின் உண்மையில் அந்த புகழுக்கு உரிய குணங்களும் அந்த புகழுக்கு உரிய உழைப்பும் அந்த புகழுக்கு உரிய எல்லா விதமான செயல்பாடுகளும் அந்த மனிதனிடத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஹம்த் என்கிற வார்த்தையினுடைய செயல்கள், அந்த ஹம்த் என்கிற வார்த்தையினுடைய பெயர் சொல் எங்கெல்லாம் வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உண்மையில் அவர்கள் புகழப்படுகிறார்கள் என்றால் அந்த புகழுக்கு உண்மையிலேயே தகுதியாக இருந்தால் மட்டும்தான் அந்த சிறப்பு கிடைக்கும். இது ஹம்த் என்கிற வார்த்தைக்கே உண்டான தனிச்சிறப்பு என்று இமாம் ராகிபுல் இஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க.
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை புகழப்படுகிற அத்துணை விஷயங்களுக்கு பின்னாலும் ராகிபுல் இஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க, ரசூலுல்லாஹிற்கு சொல்லப்படுகிற அத்துணை குணங்களும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சம்பாத்தியத்தின் மூலமாய் உண்மையாய் வாழ்ந்து உண்மையாய் மக்களிடமிருந்து அந்த குணங்களில் வாழ்ந்து காட்டி அவர்கள் பெயரை எடுத்தார்களே தவிர்த்து உலகத்தில் சொல்லப்படுற மாதிரி பெருமைக்காகவோ பாட்டுக்காகவோ அல்லது ஏதோ காசு கொடுத்து கூவ வைக்கிற மாதிரியோ ரசூலுல்லாஹி புகழ் அல்ல. அந்த புகழ் உண்மையிலேயே அவருடைய குணத்தின் மூலமாய் கிடைத்த புகழ் என ஹம்த் என்கிற வார்த்தை அந்த புகழுக்குரிய வாழ்க்கை இல்லைன்னா அந்த புகழை கொண்டு போய் சேர்க்காதுன்னாங்க. இதை யோசிச்சு பார்க்கிற பொழுது வரலாறு யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நபிக்கும் எல்லாம் பேர் வச்சான். ஆதம் என்கிறாரு என்ன அர்த்தம்னா மண், அதீமுல் அசல், மண்ணுக்கு அசலுமாங்க. அதனால தான் ஆதம் என்றாலே அசல் மனிதர், அதான் அவர் பேரு. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆச்சரியமா இருக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சந்தர்ப்ப சூழலை தான் பேரை அமைச்சு கொடுத்துங்கிறாங்க. மூ என்றால் தண்ணீர், சா என்றால் மரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தோடனே தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்வா, உங்களுக்கு உங்கள் குழந்தை வேணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு அப்படி ஒரு பெட்டியில் வச்சு தண்ணீரை மிதக்க வச்சு ஓட விடுங்காம அல்லாஹ். தண்ணீரை தாய் மிதக்க விட்டு ஓட விடுவாங்க. குழந்தைக்கு பால் கூட வாயில் கிடச்சிருக்காது. அந்த குழந்தை அப்படியே தண்ணியில் ஓட விட்டு மிதந்து வருகிற பொழுது ஒரு மரத்தில் முட்டி நிற்கும். அங்கிருந்து தான் ஃபிரௌனும் ஆசியாமையார் அந்த குழந்தை எடுப்பாங்க. அந்த சூழல் தண்ணீர் மரம், மூ என்றால் தண்ணீர், சா என்றால் மரம். தண்ணீருக்கும் மரத்திற்கும் மத்தியில் கிடைத்தவர் என்கிற பொருள். அதையே அல்லாஹ் மூசான்னு பேராக்கிட்டான். நபிமார்களுக்கு வைக்கப்படுகிற பெயர் அது பரக்கத்தா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சில சூழல்கள் அமைத்து கொடுக்கிறது. ஈசா என்கிற பெயர் வெள்ளையும் மஞ்சளும் நிறம் கலந்தவர் என்பது போன்று அர்த்தம் சொல்லுவாங்க. ஈசா அந்த கலர் தான் இருந்தாங்கங்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எந்த குறையும் அல்லாத அழகானவர், அப்படிதான் இருந்தாங்கங்கிறாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட வாழ்க்கை வாழ்பவர். இப்படி பெயர் ஒவ்வொருவருக்கும் அந்தந்த சூழல் அமைந்ததை தவிர்த்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கிடைக்க பெற்றது மாதிரி புகழுக்குரிய ஒரு மனிதர் என்கிற வார்த்தையில் எந்த நபிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெயரை கொடுக்கல. அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் திபத ஹய்யம் வ மய்யிதா, உங்களுடைய வாழ்க்கையும் மனமாய் இருந்தது, உங்களுடைய வஃபாத்தும் மனமாய் இருக்கிறது. நாங்கள் சுப்ஹானல்லாஹ், பெயருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்ததினால் அவர்களோடு வாழ்ந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து 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 ரசித்த அபூபக்கர் ரலியல்லாஹு, என வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வோட எந்த கஷ்டத்தை பார்க்கறதுனாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு கூட இருக்கணும். நாம் வரலாற்றில் புரட்டி பார்க்கிற சௌர் குகையினுடைய பிரயாணத்தில் ஆரம்பித்து நம் சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிற ஹிஜ்ரா வரலாறில் ஆரம்பித்து ரசூலுல்லாஹ்வுடைய கஷ்ட காலங்கள் ஆரம்பித்து ரசூலுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஆரம்பித்து எந்த இடத்தில் ரசூலுடைய வாழ்க்கையை தேட வேண்டுமானாலும் கூடவே அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கணும். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, திபுத ஹய்ய வ மய்யிதா யா ரசூலல்லாஹ், உங்களின் வாழ்க்கையின் ஆரம்பமும் அழகு, உங்களுடைய வாழ்வின் முடிவும் அழகுன்னாங்க. எனது பெயருக்கு ஏற்ற வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது மாதிரி வேற எந்த நபிக்கும் கொடுக்காததினால் ஆச்சரியமாக சொல்லுவார்கள், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் ஒவ்வொரு செய்தியையும் எடுத்து பாருங்கள், தேர்ந்தெடுப்பு தான். அதில் முதல் தேர்ந்தெடுப்பு ரசூலுல்லாஹ்வுடைய பெயரும்பாங்க. முதல் தேர்ந்தெடுப்பு ரசூலுல்லாஹ்வுடைய பெயர். குர்ஆன் அல்லாஹ் சில இடங்களில் சொல்லுவாங்க, உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னாங்க, இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி வ தஹரகி வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுடைய பெயரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்ததுடைய பரக்கத் என்ன அப்படின்னு கேட்கறது சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர், ஆச்சரியமா இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை முஹம்மது என்று தேர்ந்தெடுத்ததுடைய பரக்கத் என்ன சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த புகழினுடைய மனம் இந்த உம்மத்து முழுக்க கிடைக்க வேண்டும் என்பதனாலோ என்னவோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரியாமலோ தெரிந்தோ கூட நம்முடைய அமல்களில் கூட ரசூலுடைய பெயரோடு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டங்களை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். ரசூலுடைய பிறப்பு ரசூலுடைய பெயரோடு தான் நம்முடைய வாழ்க்கையின் சில அமல்களை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓட வைத்திருக்கிறார். துஆ கேட்கிற பொழுது மார்க்கம் அற்புதமாய் கற்று தருகிறது அல்லவா. நாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறோம். எந்த கஷ்டத்திலோ அல்லது சந்தோஷத்திலோ அல்லது தேவைக்காக வேண்டியோ ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் நாம் துஆ கேட்கிற பொழுது அந்த துஆ தங்கு தடையின்றி ஏறுவதற்கு அல்லாஹ் சொல்லித் தருவான். என்னை புகழ்ந்து கொள், பிறகு நபியை புகழ்ந்து விட்டு நீங்கள் துஆ கேட்க ஆரம்பியுங்கள். முடிக்கிற பொழுதும் என்னையும் புகழ்ந்து நபியையும் புகழ்ந்து அந்த துஆவை முடியுங்கள். அந்த துஆவிற்கு அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எந்த தடையும் கிடையாது என்பதை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்கன்னா, இந்த உம்மத்திற்கு ரசூலுடைய பெயரோடு நாம் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய இணைப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார், நிறைய பரக்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். ரசூல் உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உம்மத் நாம்
தெரியாமல் நினைக்குகிறோம். ரசூலுடைய பெயரினால் என்னவென்று நாம் தெரியாமல் நினைக்குகிறோம். அல்லாஹ் அக்பர். நான் சொன்னேன் இல்லையா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யான்கிற பேரை உலகத்தில் யாருக்கும் கொடுக்கல, நீங்கள் தான் முதல் குழந்தையாக வைக்கிறீன்னு நல்லா சொன்னான். ஆனால் எந்த மாற்றம் பெருசாக ஏற்படலை. அவ்வளோதான், முதல் குழந்தைய யஹ்யாங்கிற மட்டும்தான் ஆச்சரியம். ஆனால் ரசூலுல்லாஹிற்கு முஹம்மது என்கிற பெயர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை அல்லாஹ் கொடுக்குகிறான். வரலாறு ஆச்சரியமாய் பேசுகிறது. ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி 6 பேர் பதிவு செஞ்சான் முஹம்மதுன்னு, யாரும் அழைக்கப்படலை. ஆனால் ரசூலுல்லாஹ் பிறந்ததற்கு பிறகு ஒரு 2-3 வருடத்திற்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி கிட்டத்தட்ட 150 மில்லியன் மக்கள் முஹம்மது என்கிற பெயரை தன்னோடு இணைத்துக் கொள்கிறார்கள். அந்த வாழ்வினுடைய பரக்கத்தை நானும் பார்க்க வேண்டும், அந்த முஹம்மது என்கிற சொல்லினுடைய பரக்கத்தை நானும் பார்க்க வேண்டும் என்று உலகத்தில் 150 மில்லியன் மக்கள், இன்னைக்கு 2-3 வருஷத்தில் இன்னும் ஏறி இருக்கலாம். கின்ன சாதனையில் கிறிஸ்துவத்தினுடைய பெயர் அவ்வளோ பெரிதாக இருந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் அவ்வளோ பெரிதாக இருந்தது. இவைகளை கடந்து 150 மில்லியனை கடந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பெயர் ஒவ்வொரு குடும்பத்திலும் இணைக்கப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. அதனின் பரக்கத்தை எதிர்பார்க்கப்படுதுன்னா ரசூல் சொன்ன ஒரு வார்த்தை தான், சம்மு பி இஸ்மி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சம்மு பி இஸ்மி, என் பெயரை கொண்டு நீங்கள் பெயரிட்டுக் கொள்ளுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் எந்த நபியும் உலகத்தில் சொல்லியிருப்பாங்கன்னா தெரியாது. என் பெயரை கொண்டு நீங்கள் பெயரிட்டுக் கொள்ளுங்கள் என்றார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெயரின் பரக்கத்தை உலகம் இன்று கண்கூடாய் கண்டு களிக்குகிறது. கின்ன சாதனைக்காக வேண்டுமல்ல, நம்முடைய நபியின் பெயர், அந்த பெயர் அழைக்கப்படுகிற இடத்தில் விஞ்ஞானபூர்வமாய் சொல்கிறார்கள், என்னவோ தெரியவில்லை, முஹம்மது என்கிற பெயர் வைத்தால் அவன்தான் அறிவில் சிறந்தவனாய் வளர்கிறான். அந்த எதிர்பார்ப்பும் பரக்கத்தோடு பெயர் வைக்கணும், அதுதான் கண்டிஷன். முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டால் அவன் மற்ற குழந்தைகளை விட நல்ல சூட்டிப்பானவனாக வளர்கிறான். முஹம்மது என்று பெயர் வைத்தால் நல்ல ஒழுக்க சீலனாய் வளர்கிறான் என்று இன்றைய விஞ்ஞான தகவல் ஆச்சரியமாய் சொல்லுகிற இடத்தில் இதுதான் எதிர்பார்க்கப்படுகிற பரக்கத். நம்மளும் சொல்லுவேன் இல்லையா, பேர் ஏதாவது வச்சுக்கலாம், ஆனால் முன்ன பின்ன ரசூலுல்லாஹ் பேரை சேர்த்து, அப்படின்னு பேருக்கு வெறுமனை சேர்ப்பதல்ல. உண்மையிலேயே என் பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒழுக்கமாய், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை பிறருக்கு பிரயோஜனமாய், என் பிள்ளையின் வாழ்க்கை ரசூலுடைய அடிச்சுவடை பின்பற்றி வந்து, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நாளை மறுமையில் அழைக்கப்படுகிற பொழுது, யா ரசூலல்லாஹ் உங்களின் பெயரை கொண்டு நான் பரக்கத்தை தேடினேன் என்று அழைக்கப்படுகிற பிள்ளையாய், அப்படி ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு அந்த பெயரை வைக்குகிற பொழுது அந்த பெயரின் பரக்கத் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில், அந்த பிள்ளைகளை தாண்டி அதனுடைய தலைமுறைகளில் கூட அதனுடைய பரக்கத் கிடைக்கிறது என்பதற்கு ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை ஆச்சரியமாக சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாய் திறந்து, பரக்கத்தான வாய் திறந்து ஒரு 6 நபர்களுக்கு சொன்னாங்க, உன் பிள்ளை பேரை முஹம்மதுன்னு வச்சுக்கோ. சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய பாக்கியம். தன் வாய் திறந்து ரசூல் சொன்ன வார்த்தை. ஒரு 6 பேரை பார்த்து பெயர் மாற்றி மாற்றி வருகிற பொழுது ரசூல் சொல்லுவாங்க, உன் பிள்ளைக்கு முஹம்மதுன்னு பேர் வச்சுக்கோ, உன் பிள்ளைக்கு முஹம்மதுன்னு பேர் வச்சுக்கோ. ஒன்றுமல்ல, பலஸ்தீனத்தினுடைய வரலாறை திரும்பி பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எடுத்து பாருங்கள். முஹம்மதுல் ஃபத்தாஹ் என்கிற ஒருவர் வருவார், இளைஞர். அந்த முஹம்மதுல் ஃபத்தாஹ் யார் என்று தெரிய வேண்டுமானால் வரலாறை திருப்பி பாருங்கள். அந்த தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெயர் வைக்கிறது. பெயர் வைத்து அந்த தாய் நினைக்கிறாள், யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கிறேன், இவனின் மூலமாய் இந்த மார்க்கத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தில் அவன் உறுதுணையாய் நிற்க வேண்டும் என்கிற துஆவோடு ஆதரவோடு முஹம்மது என்கிற பெயரை வைக்கிறார். அவரின் மூலமாய் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் பாதுகாக்கப்பட்டது என்கிற வரலாறு இன்றைய விஞ்ஞானத்தினுடைய கணக்கை உண்மைப்படுத்துகிறது. அந்த பரக்கத்தை எதிர்பார்த்து வைக்கிற இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பரக்கத்தை கண்கூடாக காட்டுகிறார். நான் சொல்ல வருகிற விஷயம் அதுதான். முஹம்மது அது வெறும் பெயர் அல்ல, இந்த உம்மத்தினுடைய தேர்ந்தெடுப்பு, அல்லாஹ் கொடுத்த அடையாளம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு மற்ற கௌமை கொடுக்குகிற பொழுது ஆத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாமிற்கு ஆத் என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சமூத் என்கிற ஒரு கூட்டத்தை கொடுத்தான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஐகா என்கிற ஒரு கூட்டத்தை கொடுத்தான். இன்னைக்கு நாம் சொல்லுவோம் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரை யூதர்கள் என்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரை நஸாராக்கள் என்கிறோம். ஆனால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெரிகிற பேர் உம்மத்தே முஹம்மதியா. இந்த உம்மத்தும் கூட பரக்கத்தான உம்மத். அதனால் நபியின் பெயரின் அந்த பரக்கத்தையே நீங்கள் சுமந்து வாருங்கள் என்று உம்மத்தே முஹம்மதியா என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை இந்த உம்மத்திற்கும் சேர்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான் என்றால் அந்த பெயருடைய பரக்கத்தை அல்லாஹ் எவ்வளவு விரும்பி இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பாங்கின் வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் நபிக்கு சூசகமாக எல்லாம் சொல்லிக்கணும். நாம் சொல்லுவோம் இல்லை, பாங்கல் எல்லாத்தையும் எல்லா தொழுகை கடமையாக்கனா, நோன்பை கடமையாக்கனா, ஹஜ்ஜை கடமையாக்கனா, எல்லா வெளிரங்கமாக கடமையாக்கனா.
பாங்கை அல்லாஹ் ரப்பல் நிர்ணயம் செய்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். பாங்கை யாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோ அல்லது நபிகள் பெருமகனாரோ ஜிப்ரீல் இறங்கி வந்தோ இப்படி பாங்கு சொல்லுங்கன்னு சொல்ல வைக்கல. ஒரே இரவு தான் பல வரலாறு இருவாங்க. 19 24 சஹாபாக்கள் கனவு காண்கிறார்கள். அத்துணை சஹாபாக்களின் கனவிலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்கிற இந்த வார்த்தை அச்சரம் பிசகாமல் ஒரே நாளின் ஒரே இரவில் அத்துணை சஹாபாக்களும் கனவு கண்டு முடிக்க, இங்கே கனவு கண்டு முடிக்க ஃபஜ்ருல் அங்கே நபிகள் பெருமானா பாங்க சொல்ல வைக்கிறாங்க. கனவு கண்டவர்கள்லாம் ஓடி வந்தார்கள். முதல் நபர் உமர் ரலியல்லாஹு, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு ஓடி வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம் இதே வார்த்தை என் கனவில் வந்தது. நாங்கள் பின்னாடி ஓடி இதே வார்த்தை என் கனவில் வந்தது. பின்னாடி அடுத்த இதே வார்த்தை என் கனவில் வந்தது. யோசிச்சு பார்க்கணும். ஒரு அலைப்பொலியை அல்லாஹ் நாடி இருந்தால் இப்படி சொல்லுங்கன்னு கடமையாக்கி இருக்க முடியும். ஆனால் அலைப்பொலியில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று வர வேண்டும் என்பதை அத்துணை பேருடைய மனசாட்சியின் மூலமாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கனவில் கொண்டு வந்து சேர்த்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை உச்சரிக்க வைக்கிறான் என்றால் இந்த உம்மத்திற்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பெயருக்கு மத்தியிலான தொடர்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என் உம்மத் அவ்வளவு பாக்கியமானது, சொர்க்கத்தை அடைவதற்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தேவையில்லை. பாங்கு சொல்லி முடித்ததும் என் பெயரையும் என் பெயரோடு சேர்த்து மகாமம் மஹ்மூதா அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வசீலா என்கிற தொடரில் வபஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதா இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் துஆ செய்யுங்கள். நபிகள் பெருமானார் அல்லாஹு அக்பர் உண்மையை எந்த நேரத்திலும் சத்தியத்தோடு பேசி வந்த நபிகள் பெருமானார் சொன்ன வார்த்தை வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, நீங்கள் என் பெயரை சொல்லி எனக்காக வேண்டிய அந்த மகாமம் மஹமூதாவை கேளுங்கள். யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என் ஷஃபாஅத் நிச்சயம் கிடைக்கும் என்றால் சுவனமும் நிச்சயம் உறுதி என்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுவனமும் நிச்சயம் உறுதி. ஒரு பாங்கிற்கு பின்னால் இப்படி ஒரு சூசகத்தை ஏற்படுத்தி அந்த வார்த்தையில் நபிகள் பெருமானாரை சேர்க்க சொல்லி பாங்கின் துஆவில் நாம் இணைத்து சொல்லுகிற பொழுது அங்கே உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாஜிபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிறான் என்றால் இது முஹம்மது என்கிற பெயருடைய ரகசியத்தின் சூட்சமம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அதான் மிஅராஜிற்கு சென்றுகிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை நாம் சாதாரண நினைக்கிறோம். மிஅராஜிற்கு சென்றுகிற பொழுது 7 வானங்களும் ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் கூட்டி ஏறுறாங்க. ஜிப்ரீல் தான் கூட்டு போகிறாங்க. போய் வானத்தை தட்டப்படுது. என்னன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் பார்க்க அனுமதி கொடுக்க சொன்னான். இல்லை, திறக்க முடியாது. கூட யார் இருக்கிறா? கூட என்னோடு முஹம்மது இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்ன உடனேயே வானத்தின் கதவுகள் திறந்து அங்கே வார்த்தை வருகிறது, மர்ஹபா ஃபனிஅமல் மஜ்யூ பிஹி, அவரைத்தான் இந்த சோனம் எதிர்பார்க்கிறது, வருகை நல்வரவாகட்டும், அவரை சந்தோஷமாக அழைத்து வாருங்கள் என்று 7 வானங்கள் தட்டப்படுகிற பொழுதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பெயர் சொல்லப்படுகிற வரை காத்திருப்பும் அந்த பெயருக்கு பின்னால் ஃபனிஅமல் மஜீஉ பிஹி மர்ஹபா என்கிற வார்த்தையும் சொல்லப்படுகிறது என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சுவர்க்கத்தின் வரை சேர்த்து வைப்பதற்குண்டான பாக்கியத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் இருப்பதினால்தானோ என்னவோ வாங்கி வந்த அமலில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று சொன்னதோடு நபிகள் பெருமானார் நிப்பாட்டவில்லை. யா அல்லாஹ் எனக்கு மட்டும் வேண்டாம், சுவனமின் எனக்கு மட்டும் என்றால் அது வேண்டவே வேண்டாம். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், என் உம்மத்தையும் கூடவே கோர்த்துக்கிட்டு வா. நான் சுவர்க்கம் வரை ஏறி பார்த்து விட்டேன். அந்த நியமத்தை கண்கூடாய் நான் கண்டு கழித்ததற்கு பின்னால் உனது சலாத்தோடு நான் திரும்பி போக நான் ஒன்றும் சுயநலம் பிடித்தவன் அல்ல. நான் திரும்ப வருகிற பொழுது, நான் மேலே ஏறி வருகிற பொழுது என் உம்மத்திற்கும் அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்பதோடு நிப்பாட்டல்ல, மலக்குமார் சேர்த்து சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அங்கேயும் ரசூலுடைய பெயர் இணைக்கப்பட்டால் தொழுகை அவரை சோனம் வரை கொண்டு சேர்க்கப்படும், தொழுகை சோனம் வரை கொண்டு சேர்க்கும் என்கிற அற்புதமான தகவலை உள்ளடக்கித்தான் மிஅராஜுடைய பயணம் கூட அமைந்தது என்று வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாங்கன்னா, ரசூலுடைய பிறப்பு சம்பந்தமாய் ரசூலுடைய வாழ்க்கை சம்பந்தமாய் நிறைய தேர்ந்தெடுப்புகள் உண்டு. அதில் முதல் தேர்ந்தெடுப்பு ரசூலுடைய பெயரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதை இந்த உம்மத்தாகிய நாம் விளங்கி கொண்டோமானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அத்துணை சிறப்புகளுக்கு பின்னாலும் ரசூல் சொல்வார்கள் அல்லவா, முதலாய் நான் தான் எழுப்பப்படுவேன், லா ஃபக்ர பிஹி, எனக்கு அதை கொண்டு பெருமை கிடையாது சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. நான் தான் முதலாக அந்த லிவாவுல் ஹம்தினும் கொடி ஏந்தி செல்வேன். அந்த கொடிக்கும் பேரும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலின் பெயரை சேர்த்து சொன்னான், லிவாவுல் ஹம்த்.
அந்த கொடிக்கு பின்னால் கொடி ஏந்தி நான் செல்ல எனக்கு பின்ன இன்றைய உம்மத்துமார்கள் வருவார்கள் என்கிற சுப செய்தி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறாங்கன்னா ரசூலுடைய அந்த முஹம்மத் என்கிற பெயர் அது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் காதலின் வெளிப்பாடு. அதனால தான் அல்லாஹ் இப்படி வார்த்தை சொல்லியிருக்கான் அல்லவா, அந்நபி அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம். ஒவ்வொரு மூமினுக்கும் அவருடைய உயிரை விடவும் நபி முக்கியமானவர்னா அதை கடமையாக்கி அல்லாஹ் சொல்லல, உள்ளுக்குள்ளே உன் நபியின் மீது காதல் உனக்கு இருக்கிறது, உள்ளுக்குள்ளே உன் நபியின் மீது காதல் இருக்கிறது. அந்த காதலை ஏதாவது ஒரு இடத்தில் வெளிப்படுத்தி விடு, அந்த காதலை ஏதாவது ஒரு இடத்தில் நபிகள் பெருமானவரோடு சேர்த்து விடு. உன் உயிருலக வாழ்வின் வெற்றிக்கு அது போதும் என்பதை சூட்சமத்தை அடக்கி வைத்துத்தான் அந்நபி அவுலா பில் முஃமினீன், முஃமினீன்களே உங்களுக்கு உயிரை விடவும் நேசிக்க வேண்டிய நபி என்று அல்லாஹ் பெயரை சொன்னான் என்றால், அந்த பெயரை மட்டும் நாம் நேசிக்க கற்றுக்கொண்டோமானால் அந்த பெயரை அல்லாஹ் நேசித்திருக்கிறான். அதனால் தான் பாதுகாத்து இந்த உம்மத்திற்கு அந்த நபியின் பெயரை தந்தான். அந்த நபியை மலக்கு நேசித்திருக்கிறார்கள். அதனால்தான் எங்கே அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி என்று சொல்லப்பட்டாலும் உடனே பொறுக்கி எடுத்து கொண்டு போய் ரசூலுல்லாஹி தர்பாரில் ஒப்படைச்சி, இந்த பூமியில், இந்த ஊரில், இந்த கிராமத்தில், இந்த இடத்துல உங்களுக்கு ஒருத்தர் சலான் சொன்னான்னு சொல்லி மலக்குமார் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்றால் அந்த முஹம்மத் என்கிற பெயர் அது வெறும் பெயர் அல்ல, இறை காதல்களால் நேசிக்கப்பட்ட பெயர். உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் அந்த முஹம்மதுடைய காதலர்கள். அந்த பெயரை நாம் என்று நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய தொழுகையில் நம்மை அறியாமலேயே சொல்கிறோம், நம்முடைய பாங்கில் சொல்கிறோம், நம்முடைய இகாமத்தில் சொல்கிறோம், குழந்தை பிறந்தால் சொல்கிறோம், எல்லா இடத்திலும் சொல்கிற அந்த முஹம்மது என்கிற பெயரை கொஞ்சம் உண்மையில் உள்ளத்தோடு உரசி பார்த்தோமானால் அந்த காதலின் தீ வெளிப்படும். அந்த தீயினுடைய வெளிப்பாடு அது உண்மையான நேசத்தையும் உண்மையான அல்லாஹுடைய அன்பின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உம்மத்தே முஹம்மதியா என்று அழைக்கப் போகிற அந்த பாக்கியத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான உம்மத்தினர்களாய் வாழ்கிற பாக்கியத்தையும் அவர்கள் நேசத்தை கொண்டே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவனம் என்கிற மிகப்பெரிய தரஜாவை தருகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முழு முஸ்லிம் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நசீபை தந்த அருள் பாலிப்பானாக என்கிற வார்த்தைகளோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.